ஹலோ மக்களே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேமிக்க கத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அத பத்தி எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட வந்து வீட்ல ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 100 இருந்தாலும் சரி, நம்ம சேமிக்கிற ஒரு விஷயம், இப்ப சேமிக்கிற விஷயம் தான் நம்மள பின்னாடி காலத்துல காப்பாத்தும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். ஆமாவா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சம்பளம் வந்து 10,000 தான். அதில போய் என்ன சேமிக்க முடியும்? சேமிக்க முடியாது. ரூ. 10,000 இப்போ என்ன எல்லாமே வர செலவு எல்லாம் காசெல்லாம் செலவாயிடுது. இதில என்ன போய் சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்கவே நினைக்காதீங்க. ரூ. 10,000வோ, ரூ. 20,000வோ, ரூ. 30,000வோ நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாரி தான் நம்ம செலவும் நம்ம செய்வோம். ஆடம்பர செலவெல்லாம் செஞ்சா நம்ம தான் ஃபீல் பண்ணணும். நம்ம வர காசு வச்சு தான் நம்ம செலவு பண்ண போறோம். அதில சேமிப்புன்ட்டு உங்களுக்கு ரூ. 10,000 வருதா, ஒரு ரூ. 500 எடுத்து வைங்க. மினிமம் ஒரு ரூ. 500 எடுத்து வச்சு பாருங்களேன். உங்களுக்கு 9,500 தான் சம்பளம்னு சொல்லிட்டு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூ. 500 செலவாயிடுச்சு. எது நல்ல காரியத்துக்கு செலவாயிடுச்சு. நம்ம கடைக்கு போனோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த காச மறந்துருங்க. ஆனா, அந்த காச சேமிப்பா ஒரு நோட்லயோ, இதுலயோ ஒரு டப்பால எதுலயாவது போட்டு வச்சுருங்க. போட்டு வைக்கும்போது ஒரு மாதம் ரூ. 500 அந்த ரூ. 500 சேமிச்சு என்ன கிடைச்சிற போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மாதம் ரூ. 500 2 மாதம் சேர்த்துனா ரூ. 1000 3 மாதம் சேர்த்துனா ரூ. 1,500 அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கும்போது அப்பப்போ அந்த காசு வச்சிருக்குமே இன்னும் ஒரு 10 பேர்ல வச்சுக்கலாம் பார்த்தா ஒரு 3 மாசத்துல ஒரு ஒரு ரூ. 1,500 இருக்குமா? 1,600 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம திடீர்னு உடம்பு சரியாத போகும்போது, "டேய் எனக்கு கொஞ்சம் காசு குடுங்க. ஏன் எனக்கு கொஞ்சம் காசு குடுங்கன்னு" மத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கும், நம்ம வீட்ல இருந்து நம்ம கையிலேருந்து எடுத்து சரி நம்ம உடம்பு சரியில்ல அந்த இன்னைக்கு மிச்சமே ஒரு ரூ. 1,500 அந்த இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் சொல்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. மத்தவங்ககிட்ட குடுங்கன்னு இப்படி கேட்கறதுக்கும், நம்ம வீட்லேருந்து நம்ம இப்படி எடுத்துட்டு போறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. யார்கிட்டயும் கையேந்ததுக்கு பதிலு நாம வச்ச காச நம்ம தைரியமா எடுத்துக்கலாம். காசு நம்ம வீட்ல ஒரு ரூ. 1000வோ, ரூ. 500வோ அது இருந்தா நம்மளுக்கு தான் தன்னம்பிக்கை. அதனால குறைஞ்ச சம்பளம் தான் இருக்கு. நான் இதில எப்படி சேமிக்கணும்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணா சொல்றேன். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சேமிச்சுக்கலாம். இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஒரு 100, 100, 200, 300 அதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கலாம். சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்குன்ற விஷயம் எப்பவுமே முடியாத விஷயத்துக்கு தான் நாளைக்கு பார்க்கலாம். சரி நாளைக்கு சொல்றேங்க. ஆனா சொல்லுவாங்க. முடியாது. சரி எப்பயும் பார்க்கலாங்க செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்குன்ற விஷயம் எப்பவுமே முடியாத காரணத்துக்காக தான் நாளைக்குன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்படி நாளைக்குன்ற விஷயம் அது நடக்காத காரியத்துக்கு மட்டும் தான் நாளைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம தோணுதா எல்லா நாளும் நல்ல நாள் தான். எடுத்து போடுங்க. ஒரு ரூ. 10 ரூ. 20 எடுத்து போட்டீங்கன்னா, ரூ. 1 ரூ. 2 எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேமிப்பு இன்னைக்குருந்து ஆரம்பிக்கும். இந்த ரூ. 1 ரூ. 2 சேமிச்சு என்னக்கா கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ரூ. 1 ரூ. 2 சேமிக்கணுமா? ரூ. 1 நாளைக்கு ரூ. 2 ஆகும். ரூ. 2 நாளைக்கு ரூ. 3 ஆகும். அதுதானேங்க. அந்த ரூ. 2 ரூ. 3 கூட பெரிய விஷயம் இல்லையா? செகண்டும் நான் அதான் சொல்லுவேன். நாளைக்குன்னு எந்த விஷயத்தையுமே தாமதப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சம்பளம் வந்தோனே செலவுலாம் பண்ணிட்டு சேமிக்கவே சேமிக்காதீங்க. சேமிச்சுட்டு செலவு பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரவுக்கு மீறி செலவு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். எப்பவுமே கம்மி பண்ற போறல. ஏன்னா நம்ம அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பொருளாதாரமும் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு காய் வாங்கினாலும் சரி, ஒரு சோப்பு வாங்கினாலும், ஒரு பிரஷ் வாங்கினாலும், எது வாங்கினாலும் எல்லாமே காசு ஜாஸ்தி தான் இருக்கு. அதனால நம்ம வந்து செலவு பண்ணிட்டு மிச்சம் இருந்தா சேமிக்கலாம்னு நெனச்சோம்னா, நம்மளா தான் முட்டாளா இருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா செலவு பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே செலவா தான் இருக்கு. எது சேமிப்பா இருக்கும்? நம்ம இது வாங்கணும்னு நெனச்சா அது செலவு தான். அதே அந்த ஒரு 900 இப்போ ரூ. 10,000 ஒரு ரூ. 500 எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ரூ. 950 தான் நம்மகிட்ட இருக்கு. இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிடணும். இன்னும் ஒரு ரூ. 500 ரூ. 100 நம்ம கையில கொண்டு வந்து வச்சுக்கணும். திடீர்னு ஆத்திர அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா செலவு பண்ணிட்டு தான் சேமிப்பேன்னா, இதுதான் சேமிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு முடியாதுங்க. 4த் ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமிச்சா நான் ரூ. 500 தான் சேமிப்பேன். 2000 தான் சேமிப்பேன். ரூ. 1000 தான் சேமிப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. இப்ப நம்ம ஒரு காய் கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். காய் கடைக்கோ, மளிகை கடைக்கோ போறோம். அவங்க வந்து என்னன்னாங்க, ரூ. 32மா, ரூ. 33 ரூ. 31 சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஃபோன்பேவோ இல்ல கையில குடுக்கும்போதோ, ரூ. 30 குடுத்தா வாங்கிப்பாங்களா? இல்லல்ல. இன்னும் ரூ. 2 இன்னும் ரூ. 1ன்னு கேட்பாங்க. அந்த ரூ. 1வும் காசு தாங்க. ரூ. 2வும் காசு தான்.
ரூ. 1000, ரூ. 500, ரூ. 10, ரூ. 20 தான் காசுன்ட்டு இல்லை. ரூ. 1 கூட சேமிக்கலாம். சேமிச்சு கேட்கலாம், அந்த உண்டியிலே போட்டு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயம், வட்டி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. வட்டிலாம் கொடுக்கறது இல்லைங்க. காசு நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம். மற்றவங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்குறதுக்கும் நம்மக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துன்னு போய் வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் ரூ. 1, ரூ. 2 கூட சேமிக்காம இருக்காங்க. தினமும் சேமிங்க. ரூ. 1 எடுத்து வைங்க. ரூ. 1 எடுத்து வச்சிங்கன்னா கூட நம்ம ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரூ. 30 இருக்கும். அந்த ரூ. 30 வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனால் அந்த ரூ. 30 அருமை எப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட அந்த ரூ. 30 கையில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ரூ. 30 தாங்க. ரூ. 30 என்கிட்ட சில்லறை இல்லையே, என்கிட்ட காசு இல்லையான்னு சொல்லுவாங்களா, அப்போ தோணும் ஆமாலாம் அந்த ரூ. 30 வேல்யூ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தெரியும் நம்மளுக்கு. இப்போலாம் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காசு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு அப்புறம் இல்லாத போது யோசிக்கக்கூடாது. நான் எதை சொல்கிறேன், இப்போ நம்ம குழந்தைங்களாம் கூட வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டுக்கார அவங்க குழந்தைக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருப்பான். அவன் சம்பாதிப்பான். ஒரு மாதத்துக்கு 50,000 70,000 அந்த மாதிரி சம்பாதிப்பான். அதனால் அவங்க குழந்தைக்கு ஏதாவது கார் இப்போ ஓட்டுறாங்களே, கார்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு 10-15,000 இருக்குமா. அவன் வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்டயோ இல்லை நம்ம வாழ்க்கையில சண்டை போட்டு நானும் இதை வாங்கி கொடுப்பேன், நம்ம குழந்தைக்கு இது வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்து வாங்கி கொடுத்து அந்த குழந்தை எதனா உடைச்சா அதை அடைக்கிறது. ஏன்னா அதில் சந்தோஷம். அவங்க 10,000 செலவு பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டோமேன்ற பயம் வேற, அது ஒன்று அவனை மாதிரி நான் வாங்கிட்டேன்ற பெருமை வேற. ஆனால் அதில் நமக்கு சந்தோஷம் இருக்குமா? அந்த குழந்தை ஒரு சின்னசா அதில் ஒரு கீரல் போட்டாவோ அதை உடச்சிட்டாவோ போச்சு 10,000 போச்சு 15,000 போச்சுன்னு சொல்லிட்டு குழந்தை அடைக்கிறதுல அதில் என்னங்க சந்தோஷம் கிடைக்கும்? மற்றவங்க செஞ்சுட்டான்ட்டு எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வீட்டில் செய்யறவங்கள அந்த 15,000 10,000 தான் சந்தோஷம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, களிமண்ணில் சொப்பு சாமான் செய்வாங்க தெரியுமா? நான் செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு அதில் வந்து குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது விளையாடு, இது அரை, இது மாவு அரைச்சி எனக்கு எடுத்துகிட்டு சொல்லி சும்மா ஒரு அதில் செஞ்சுட்டு இது மண்ணில் சொப்பு சாமான் செஞ்சுட்டு அதில் வந்து கீரை எதனா போட்டு சும்மா இப்படி கடைஞ்சிக்கிறது. கடைஞ்சா அது கரையாது, எதுவுமே பண்ணாது. இருந்தாலும் குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரட்டா, உனக்கு பொரியல் செஞ்சு தரட்டா அதெல்லாம் கேட்கும்போது அதுவும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். இங்கே மற்றவங்க வாங்கிட்டாங்கன்ட்டு கார் வாங்கி தந்துட்டு அவன் கீழே விழுந்துடுவானா, என்ன பண்ணுறானோ, 10,000 போச்சான்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இவ்வளோ காசு செலவு பண்ணாதான் சந்தோஷம்ன்றலாம் இல்லைங்க. 10 செலவு அவங்க 100 மற்றவங்க 100 செலவு பண்ணுற இடத்துல நம்ம 10 செலவு பண்ணி அந்த 10 நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாம தான் உருவாக்கிட்டோம். சந்தோஷமும் நிம்மதியும் நம்மக்கிட்ட இருக்குது, மற்றவங்க கிட்டே இல்லைங்க. ஆனால் மற்றவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எந்த விஷயமே நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இது பண்ணிக்கலாம். மற்றவன் அதை பண்ணுறான்னா அவனாலே முடியுது, ஏன் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து முன்னேறலாம். ஆனால் மற்றவனை பார்த்து பொறாமப்பட தேவையில்ல, அவனை பார்த்து வந்து எரிச்சல் பட தேவையில்ல. அவனாலே முடியுது, ஏன் நம்மளால முடியாது? அவனே உழைக்கிறான், நம்மளால ஏன் உழைக்க முடியாது? நாமளும் நல்லா இருப்போம் சொல்லிட்டு இருங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் படம் நம்மக்கிட்ட இருக்கான், பத்திரமா வச்சுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே எதுவுமே கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே வச்சுக்கலாம். கமிட்மெண்ட்ஸ் வச்சு டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்காமலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 500 1000 எக்ஸ்ட்ரா வருதா, எக்ஸ்ட்ரானா மீறுதான், அது மாதம் பார்த்துட்டு வரீங்களா, அப்போ நினச்சிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சிட்டு போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுங்க, இல்லை பேங்க்கில் மாதம் சொல்லிட்டு கட்டிட்டு வரும்போது ஒரே முட்டை நம்மளால் வந்து போயிட்டு ஒரு 10,000 20,000 30,000 கொடுத்து 1 கிராம் இல்லை 1/2 கிராம் 2 கிராம் எடுக்க முடியுமா? இல்லை. ஆனால் மாதம் 1 1,500 2,000 அந்த மாதிரி கட்டிட்டு வரும்போது நம்ம வந்து 1 கிராம் நகை எடுத்தாலும் 1 கிராம் எடுத்தா எவ்வளோ நகை எடுத்த முடியுமான்னு கேட்காதீங்க. 1 கிராம் 1 கிராமாக எடுத்தாதாங்க அது 8 கிராம் ஆகிட்டு 1 பவுன் ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க கற்றுக்கோங்க. சிறு துளி தாங்க பெருவெள்ளம். நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சேமிக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கைக்கு சேமிப்பு ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் கதை சொல்கிறேன் பாருங்க. தேங்காய் மரம் நம்ம வந்து வளர்க்குறோம். அந்த தேங்காய் மரம் வந்து நம்ம சும்மா நட்டு வச்சோடனே அது வந்துடுமா? இல்லைங்க. அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை ஆடு மாடுக்கு அடிக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா வந்து உரம் போடணும். மாட்டு சாணம்னா கூட போடணும் இல்லைங்க. அதுக்கு
நான் வந்து காசு கொடுத்து உரம்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆட்டுப்புழுக்க மாட்டு சாணம்லாம் போட்டால் தான் அது வந்து பெருசாக வளரும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம இப்போ ஒரு ரூபா 2 சேமிச்சு வச்சாதான் அந்த பின்னாடி காலத்தில் நம்ம வரும். நம்ம இந்த மரத்தையும் இவ்வளோ பாதுகாப்பாக பண்ணாதான் நம்மளுக்கு இளநீர் கொடுக்கும், தேங்காய் கொடுக்கும், நிழல் கொடுக்கும், தென்னை ஓலை கொடுக்கும், தேங்காய் தொடப்பம் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ரூபாவா சேர்த்து வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த பணம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காசு சாமியான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. காசு தான் சாமிங்க. காசும் சாமி தான். ரஜினி சார் சொல்லுவாங்க இல்லையா, காசு இருந்தால் தான் எல்லா சாமியும் நம்மகிட்ட ஆமா சாமி, இல்லைன்னா போசாமி சொல்லிட்டு போயிடுவாங்க. பை பை.